இங்கே எங்கள் மக்கள் அல்லது எங்களுடைய அரசியல் கட்சிகள் விட்ட பெரிய தவறு, இந்த எதையுமே கருத்தில் எடுக்காமல் ஏதோ பல காரணங்களுக்காக முதல் தடவையாக சிங்கள பெருந்தேசியவாத கட்சி ஒன்றுக்கு வாக்களித்து எங்கள் மக்கள் தங்கள் தலையிலேயே மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இப்போதுள்ள நிலைமை. 2009 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலை முள்ளிவாய்க்கால் பேரவலத்திற்கான பொறுப்புக்கூறல் முன்னெடுக்கப்படவில்லை. இன்று வரை எந்தவிதமான முன்னேற்றகரமான விடயங்களையும் அரசாங்கம் செய்து காட்டவில்லை. அதே நேரம் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட சில வழக்குகள் கூட ஒரு முன்னேற்றகரமான வழக்குகளாக மாறக்கூடிய நிலை இருந்து அது மாற்றப்படவில்லை. மார்ச் மாதத்திலே நாங்கள் கலந்துரையாடிய பல ராஜதந்திரிகள், அது மட்டுமல்ல ஐநா அலுவலகம், ஓஸ்லே போன்ற மெக்கானிசங்களுக்கு ஏன் இலங்கையில் உள்ள நியமங்கள், சட்டத்திட்டங்கள், நீதி விசாரணை கட்டமைப்புகள் கடைசி வரைக்கும் ஒரு நீதியான விசாரணையை முன்னெடுத்து தீர்ப்பளிக்க முடியாது என்பதற்கான சரியான காரணங்களை, அதாவது வாதத்துக்கு இடமே இல்லாத வாதங்களை முன்வைத்தோம். அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு அரசியல் சார்ந்த விடயமாக இல்லாமல் அதற்குள் சட்ட ரீதியிலான பிரச்சனைகளும் இருக்கின்றது என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கின்ற பொழுது அதனை வணக்கம். இது களம், மாற்றத்துக்கான குரல். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலை, அதே நேரம் போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கான பொறுப்பு கூறல் எந்த மட்டத்தில் இருக்கின்றன, தற்பொழுது யுத்தத்திற்கு பின்னரான காலப்பகுதியில் இடம்பெறுகின்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சர்வதேசத்தினுடைய பார்வை என்னவாக இருக்கின்றது, இந்த விடயம் தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய செயலாளர் ரவி அவர்கள் நம்முடன் இணைந்து கொள்கின்றார். வணக்கம். வணக்கம். வணக்கம் நேயர்களே. இலங்கையினுடைய பொறுப்பு கூறல் இனப்படுகொலையாக இருக்கலாம் அல்லது போர்க்குற்றமாக இருக்கலாம், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பிலான சர்வதேசத்தினுடைய பார்வை அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி ஏற்றதன் பின்னர் என்பிபியினுடைய ஆட்சியில் சர்வதேசத்தினுடைய அவதானம் எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது உங்களுடைய பார்வையில்? ஏற்கனவே நாங்கள் பல போட்டிகளில் இதை பற்றி கேட்டிருக்கிறோம். குறிப்பாக 2024 அக்டோபரிலே புதிய ஜனாதிபதி கேடியும் அதன் தொடர்ந்து எங்கள் மக்களை வாக்களித்து வந்த வடகிழக்கிலே கணிசமான எம்பிகளை பெற்றுக்கொண்ட என்பிபி அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்னர் சர்வதேச நாடுகளின் கவனத்திலே ஒரு மாற்றம் வந்து தெளிவாக இருந்தது. அது சென்ற வருடம் மார்ச் மாதம் நாங்கள் செல்லும்போது எங்களுடன் அனுதாபமுள்ள சில ராஜதந்திரிகள் அதை சுட்டிக்காட்டியிருந்தார்கள். ஒரு விதமான எச்சரிக்கையை சொன்னார்கள். இந்த அரசு ஏற்கனவே ரணில் கையாண்ட ராஜதந்திரத்தை இன்னும் மேலே சிறப்பாக செய்யறதை நாங்கள் அங்கே அவதானித்தோம். கோத்தபாயா ராஜபக்ச போன்றவர்களுடைய காலத்தில் இருந்ததை விட இவர்கள் ஒரு சாதகமான லாபகமான சில கையாளுதலை மேற்கொண்டிருந்தபடியால் அங்கே நாடுகளுக்கு இவர்கள் சொல்லுவது, நாங்கள் இப்போது நல்லிணக்கத்தை முன்னெடுக்கிறோம், ஆகவே இந்த பொறுப்புக்கூறல் விஷயத்தில் வெளிநாடுகள் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள், நாங்கள் அதனை செய்கிறோம் என்று சொல்லி சில பல ஒரு கண்துடைப்பு நாடகங்களை அரங்கேற்றி அங்கே தமக்கு சாதகமான சூழ்நிலை, குறிப்பாக வளர்ந்து வரும் நாடுகள் மத்தியிலே, பெரும்பான்மையாக உள்ள வளர்ந்து வரும் நாடுகள் மத்தியிலே ஒரு அனுதாபமான போக்கை எடுத்துக்கொண்டதும், அது மட்டுமல்லாமல் இப்போது இலங்கை அனுபவிக்கின்ற பொருளாதார நெருக்கடியிலும் சாதகமாக கையாள பார்க்கிறது. இங்கே எங்கள் மக்கள் அல்லது எங்களுடைய அரசியல் கட்சிகள் விட்ட பெரிய தவறு, இந்த எதையுமே கருத்தில் எடுக்காமல் ஏதோ பல காரணங்களுக்காக முதல் தடவையாக சிங்கள பெருந்தேசியவாத கட்சி ஒன்றுக்கு வாக்களித்து எங்கள் மக்கள் தங்கள் தலையிலேயே மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இப்போதுள்ள நிலைமை. 2009 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலை முள்ளிவாய்க்கால் பேரவலத்திற்கான பொறுப்புக்கூறல் முன்னெடுக்கப்படவில்லை. இன்று வரை எந்தவிதமான முன்னேற்றகரமான விடயங்களையும் அரசாங்கம் செய்து காட்டவில்லை. அதே நேரம் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட சில வழக்குகள் கூட ஒரு முன்னேற்றகரமான வழக்குகளாக மாறக்கூடிய நிலை இருந்தும்
அது மாற்றப்படவில்லை. ஆகவே எந்த வகையில் இந்த அரசாங்கத்தை சர்வதேசம் பாராட்டுகின்றது அல்லது இடம் கொடுக்கின்றது? அதானே அது நிச்சயமாய் இந்த அரசியலில் முந்தைய இந்த அரசியல் முன்னிலை இனி வரப்போகிற அரசியலும் ஒரு நாளும் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட இன அழிப்பு போன்ற கொடுமைகளுக்கான நீதியான தீர்வு ஒன்றை தரப்போவதில்லை. ஆகவே இந்த விடயத்திலே சர்வதேசத்தை நோக்கிய தன்னுடைய பொசிஷனை, தன்னுடைய நிலப்பாடுகளை யார் சரியான முறையில் எடுத்துக்கொண்டு சொல்லுகிறார்கள், சரியான ராஜதந்திர வியூகங்களை வகுத்துக் கொள்கிறார்கள் என்பதில் தான் எங்களுடைய நீதிக்கான போராட்டத்தின் அடுத்த கட்டம் இருக்க போகிறது. இங்கே நாங்கள் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், போன வருடம் சென்ற வருடம் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அங்கே வந்தபோது ஆரம்பத்தில் அங்கே போக வேண்டாம் என்று நெருக்கடியில் கொடுத்தோம். ஏனென்றால் இது தனக்கு சாதகமாக இந்த அரசு பயன்படுத்த போகின்றது. ஆனால் ஒரு ஆணையாளருக்கு அந்த குறிப்பிட்ட நாடு தானே அனுமதி வழங்கும் போது அங்கே அந்த அனுமதியை வரமாட்டேன் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் ஐநா ஆணையாளர் இல்லாத நிலைமையில் நாங்கள் அதனை சற்று வித்தியாசமான தந்திரோபாயம் மாற்றினோம். என்றால் இந்த ஸ்ரீலங்காவின் அனுசரணையுடன் ஒரு கைடட் டூரிலே அவரை கொழும்பு, தாங்கள் தெரிந்தெடுத்த இடங்களை கொழும்பு, கண்டி, திருமண நேரத்தில் அவரை கொண்டு சென்று விட்டு திருப்பி கொண்டு வந்து ஒரு சாதகமாக எல்லாமே நடப்பதாக காட்டக்கூடிய ஒரு பிஆர் அட்வான்டேஜை ஸ்ரீலங்கா இப்போதுள்ள அரசாங்க செய்ய முற்பட்ட போது நாங்கள் வெளிப்படையாக அதை எதிர்த்து ஹைகமிஷனருக்கும் அலுவலகத்துக்கும் எங்களுடன் தொடர்புள்ள ராஜதந்திரிகளுக்கும் ஒரு காரசாரமான கடிதத்தை எழுதினோம். நிச்சயமாக இவர்களுடைய சுயாதீனமான பயணமாக இருக்க போவதில்லை. ஆகவே அவர் கட்டாயம் எங்களுடைய தமிழ் தேசிய அமைப்புகள் மற்றும் பாதிக்கப்பட்ட தாய்மார் இவர்களை சந்திக்கணும். குறிப்பாக திருவோணமலை மட்டுமில்லை, வடக்கிலே குறிப்பாக முள்ளிவாய்க்காலும் மற்றது செம்மணியும் கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த கடிதத்தை வலியுறுத்தியிருக்கிறோம். கடிதங்கள் வெளியிடப்படும் பொழுது அப்படி இருந்தபோது அவருடைய அவருடைய பயண ஒழுங்குகளிலே அந்த மாற்றம் உள்ளடக்கப்பட்டது. முள்ளிவாய்க்காலுக்கு போகாவிட்டாலும் செம்மணிக்கு போகிறார் என்று தெரிஞ்சவுடன் அந்த நிலைமை மாறினது. ஆனால் அங்கும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஊடகத்துக்கு அவர்கள் தரப்பிலிருந்து, ஐநா தரப்பிலிருந்து கொடுத்த இன்டர்வியூக்கள் பேட்டிகளிலே கொடுத்த மெசேஜிலே பிசுறு தட்டியது. அதாவது உள்ளக விசாரணையை கூட தாங்கள் ஆதரிப்பது போன்ற அது ஒரு சடங்காக ஒரு ப்ராசஸாக சொல்வது வேறு, நீங்களும் செய்யணும் நாங்களும் செய்வோம்னு சொல்கிறது வேறு. ஆனால் சென்ற முறை சென்ற அந்த பயணம் எங்களுக்கு அதிக விசனத்தை கொடுத்தது. அதாவது சர்வதேச விசாரணைக்கு ஈடாகவோ அதுக்கு மேலதிகமாகவோ ரிப்ளேஸ் பண்ண முடியாது உள்ளக விசாரணை. ஆகவே அந்த சர்வதேச விசாரணை என்பதை வீக்காக்குற மாதிரியான அந்த அறிக்கை விஷயங்கள் சொன்னால் உடனடியாகவே அவருடைய அலுவலகத்துக்கும் ஏனைய முக்கியமான ராஜேந்திரர்களுக்கும் கொண்டு சென்றோம். அதன் ஒரு அம்சமாகத்தான் இப்போது இந்த முறை நாங்கள் இந்த மார்ச் மாதத்திலே நாங்கள் கலந்துரையாடிய பல ராஜதந்திரிகள், அது மட்டுமல்ல ஐநா ஆணையாளர் அலுவலகம், ஓஸ்லே போன்ற மெக்கானிசங்களுக்கு ஏன் இலங்கையில் உள்ள நியமங்கள், சட்டத்திட்டங்கள், நீதி விசாரணை கட்டமைப்புகள் கடைசி வரைக்கும் ஒரு நீதியான விசாரணையை முன்னெடுத்து தீர்ப்பளிக்க முடியாது என்பதற்கான சரியான காரணங்களை, அதாவது வாதத்துக்கு இடமே இல்லாத வாதங்களை முன்வைத்தோம். அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவாறு. ஆனால் அவர் இலங்கையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சர்வதேச தரத்திலான உள்நாட்டு விசாரணையை தான் வலியுறுத்துகின்றார். ஆனால் நீங்கள் உள்நாட்டு சட்டங்களின் அடிப்படையில் இந்த விடயங்களை கையாள்வதற்கு உள்நாட்டு விசாரணை என்பது தனிய சட்டங்களில் இருக்கின்ற குறைபாடுகளுடனும் நீங்கள் சுட்டி காட்டுகின்றீர்கள். குறிப்பாக அது ஒரு அரசியல் சார்ந்த விடயமாக இல்லாமல் அதற்குள் சட்ட ரீதியிலான பிரச்சனைகளும் இருக்கின்றது என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கின்ற பொழுது அதனை சர்வதேச ரீதியில் பார்க்கின்ற ராஜதந்திரிகள் எவ்வாறு அதனை பார்க்கின்றார்கள்? இதுவரைக்கும் தமிழ் மக்கள், குறிப்பாக அமைப்புகளோ இதற்காக போராடுகின்ற மனித உரிமைகள் அமைப்புகளோ கூறுகின்ற உள்நாட்டு விசாரணை ஏன்
சரிவரா என்று சொல்கிற காரணங்களுக்கு அப்பால் சென்று நாங்கள் சில காரணங்களை முன்வைக்க வேண்டியிருந்தது. அதுக்காக எங்களுடைய இளையோரும் அடங்கிய ஒரு ரிசர்ச் டீம் வந்து பல மாதங்களாக தூத்த விவரங்களின் அடிப்படையில் எங்களுடைய அணுகுமுறை என்ன என்று சொன்னால், இலங்கையில் உள்ள சட்டங்கள் இப்போ இருக்கிற பீனல் கோடோ கிரிமினல் சட்டங்கள் வந்து நிச்சயமாக முக்கியமான இன்டர்நேஷ்னல் லாவில் குறிப்பிடப்பட்ட கிரைம்ஸ் குற்றங்களை டிஃபைன் பண்ணி அதுக்கான என்னென்ன தண்டனைகள் என்ற வரையறை இங்கே இல்லை. குறிப்பாக சொன்னால் சர்வதேச சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இன அழிப்பு குற்றம், மனிதவளத்துக்கு எதிரான குற்றம் மற்றும் போர்க்குற்றங்கள் அங்கே வரையறுக்கப்படவில்லை, அதுக்கான தண்டனைகளும் இல்லை. ஆனால் இலங்கை சர்வதேச ஆவணங்களிலே கையெழுத்திட்டிருக்கிறது, ரட்டிஃபை பண்ணுறேன்னு சொல்லுவார். அதாவது இன அழிப்பு உட்பட சர்வதேச ஆவணங்களிலே அது கையெழுத்து போட்டு ரட்டிஃபை பண்ணியிருந்தாலும் உலகத்தை பேக்காட்டுவதற்காக கண்துடைப்புக்காக அங்கே செய்துவிட்டு அது செய்தால் நாடாளுமன்றத்தில் சட்டமாக இலங்கையுடைய சட்ட வாக்கங்களுக்குள்ளே அதனை குற்றமாக கொண்டு வரவில்லை. இது தனியே இந்த அட்ரோசிட்டி கிரைம்ஸ் என்று சொல்லப்படுகிற இன அழிப்பு, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள் என்பதற்கு அப்பால் வேறு சில விஷயங்களும் இலங்கையுடைய சட்டங்களுக்குள்ளே கட்டமைக்கப்படவில்லை, குற்றமாக கட்டமைக்கப்படவில்லை. குறிப்பாக சொன்னால் அந்த கொமாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவோம், அந்த அதாவது ஒரு கட்டளை பொறுப்பு, அதற்கான வரையறை குற்றமாக டிஃபைன் பண்ணப்படவில்லை. இப்போ ஒரு இடத்துல உதாரணமாக போர்க்குற்றம் நடந்திருக்குன்னு சொல்லி போட்டு இலங்கையில சட்டத்திட்டங்கள் எப்படின்னு சொன்னால், இலங்கைக்குள்ள அந்த இடத்துல நடந்த குற்றங்களை புரிந்தவர்கள் மீது வேண்டுமானால் விசாரிக்கலாம், தண்டனை கொடுக்கலாம். அதற்கு அப்பால் அந்த சாதாரண சிப்பாய் மட்டத்திலேயோ அல்லது இடைநிலை கட்டளை அதிகாரிகள் மத்தியிலோ அவர்களால் இழைக்கப்பட்ட குற்றங்களுக்கு காரணமான அதற்கான ஆணையை வழங்கிய, அதற்கான உத்தரவை வழங்கிய மேல்மட்டத்திலே உயர்மட்ட தளபதிகளோ அரசியல் தலைவர்களோ இந்த குற்றச்சாட்டுகள் கொண்டு வர முடியாது. இந்த போரே ஒரு முறையற்ற விதத்தில் அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள், குறிப்பாக இறுதிக்கட்டத்திலே ராஜபக்ச போன்றோர் கட்டமைத்த போர், அதற்கு ஒரு அரசியல் வடிவத்தை கொடுத்து ஒரு கொள்கைகளை உருவாக்கி நசுக்கி வருவதற்கான ஆணைகளை வழங்கி அதனை வழிநடத்தியது கோத்தபாயா உட்பட ராஜபக்ச அரசு. ஆகவே அவர்கள் மட்டத்தில் இந்த குற்றங்களை கொண்டு செல்லக்கூடிய கொமாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இலங்கையில சட்டத்துக்குள் உள்ளடக்கப்படவில்லை. ஆகவே உள்நாட்டு சட்டங்களின் ஊடாக விசாரணை மேற்கொள்ளப்படுவது என்பது ஒரு சாத்தியமற்ற ஒன்று. தனியே அதற்கு அரசியல் காரணம் மட்டுமன்றி சட்ட ரீதியிலான பிரச்சனைகளும் உண்டு என்பது ராஜதந்திரிகளுக்கு தெளிவாக உங்களால் வரையறுத்து கூறப்பட்டது. ஆமாம், அதாவது சர்வதேச சட்டங்களுக்கும் ஸ்ரீலங்காவின் சட்டங்களுக்கும் உள்ள நிரப்பப்படாத இடைவெளிகள் எங்களால் சுட்டிக்காட்டப்பட்டது. அரசினாலும் அது சார்ந்த நிறுவன கட்டமைப்புகளாலும் இழைக்கப்பட்ட பாரதூரமான குற்றங்களுக்கு இலங்கை உள்நாட்டு குற்றவியல் நீதிபதிகளால் அர்த்தமுள்ள பொறுப்புக்கூறலை வழங்க முடியாது. அது மட்டுமில்லை, இந்த ஸ்ரீலங்கா இந்த கபட நாடகங்களுக்கு, குறிப்பாக இப்போ உள்ள அரசினுடைய கபட நாடகங்களுக்கு இசைந்து கொடுத்து சர்வதேச மன்றங்கள் தங்களை பலவீனப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதையும் அதுக்கூடாக வரையறை செய்ய முயன்றோம். அது மட்டுமில்லை, இந்த உயர் அதிகாரிகள் தங்கள் அதிகாரத்தின் கீழ் செய்யப்பட்ட குற்றங்களுக்கு பொறுப்பேற்பதை தவிர்க்க இது வழிவகுக்கிறது என்பது திட்டவட்டமாக தெரிகிறது. மற்றது அடுத்த பிரச்சனை என்ன சொன்னால், அந்த டெம்போரல் லிமிட்டேஷன் சொல்லப்படுறது. அதாவது இலங்கையில் இருக்கும் சட்டங்களில் கால வரம்புகள் மற்றும் தண்டனைகளும் தப்பிப்பதற்கான அங்கே வாய்ப்பு இருக்கு. ஆமாம், எப்படின்னு சொன்னால், குறிப்பாக இலங்கையிலே ஸ்ரீலங்காவிலே இந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னர் இழைக்கப்பட்டிருந்தால், குறிப்பாக பாலியல் வன்கொடுமைகள், வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல், சித்திரவதை மற்றும் ஏனைய மனிதாயமானமற்ற நடத்தைகள் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் இழைக்கப்பட்டிருந்தால் அவற்றின் மீது நாங்கள் வழக்கை சமர்ப்பிக்க முடியாது, வாதாட முடியாது. அதற்கான சட்ட தடைகள், ப்ராசிக்யூட்டர் பேரியர்ஸ் இருக்குது. அப்போது குறிப்பாக
இலங்கையில் குற்றவியல் சட்டத்தின் கீழே 456 பிரிவு என்று நினைக்கிறேன். பாலியல் வல்லுறவு பாலியல் வன்முறை சட்டமீறல்கள் மீது வழக்கு தொடர்வதற்கு 20 ஆண்டுகால உச்சவரம்பு இருக்கிறது. இதனால் நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் 2006 வரைக்கும், இன்றைக்கு 2026, 2006ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட எந்த குற்றங்களும், இது தொடர்பான குற்றங்கள் எதுவுமே சட்டத்தின் முன் கொண்டு வந்து தண்டனை வழங்க முடியாது இலங்கையுடைய சட்டத்தின் கீழ். அதாவது இது சர்வதேசத்துக்கு தரத்துக்கு நேரடியாக முரண்பாடானது. ஆகவே தற்பொழுது முன்னெடுக்கப்படுகின்ற செம்மணி மனித படுகொலை தொடர்பிலும் சுயாதீனமான ஒரு விசாரணையை முன்னெடுப்பதற்கு உள்நாட்டு சட்டங்கள் இடம் கொடுக்க போவது கிடையாது, ஏனெனில் சட்ட ரீதியாக பல தடைகள் உண்டு என்பது. ஆமாம், இப்போது 2026, 2009க்கு பிறகு நடந்த விடயங்களுக்கு முதல் நீங்கள் சொன்ன மாதிரி 2006க்கு அங்கு மேலே போக முடியும். இதெல்லாம் 96 காலப்பகுதி. ஆமா, 96 அந்த காலகட்டங்கள் எல்லாம் படு மோசமான குற்றங்கள் நடந்தது. குறிப்பாக 90களிலே உங்களுக்கு தெரியும், குறிப்பாக கிழக்கு மாநிலத்திலே மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் நடந்த பிடித்து காணாமலாக்கியது, அதெல்லாம் மிக மோசமான ஒரு மிக குறுகிய காலத்திலே மக்கள் அடிக்கப்பட்டு நடந்த குற்றங்கள் வந்து நாங்கள் சட்டங்களுக்கு முன் கொண்டு வர முடியாது. அதிலே தனியாக எஸ்டிஎஃப் மட்டுமல்ல, ஹோம் கார்ட்ஸ், ஜிஹாத் போன்ற அமைப்புகளும் அதில் சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். அப்போ அப்படியான ஒரு அதாவது மிக நீண்ட காலத்துக்குரிய கொடுமைகள் வந்து எங்களுடைய தமிழ் மக்களுக்கு மேல் இழைக்கப்பட்ட கொண்டு போக முடியாட்டிக்கு நாங்கள் போர்க்குற்றமாக மட்டுமல்ல, அந்த பேட்டர்னை நாங்கள் நிரூபிக்க முடியாது. 2006க்கு முதல் 48ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வருவது, 48ஆம் ஆண்டு இருந்து தமிழ் மக்கள் மேல் இழைக்கப்பட்ட குற்றங்கள் விதமானது. அது உடல் தீங்கு மட்டுமல்ல, கட்டமைப்பு சார்ந்த தீங்குகள் உட்பட, குறிப்பாக நில ஆக்கிரமிப்பு போன்றவை, அவை 2006க்கு முதல் சட்டத்து மேல் கொண்டு வர முடியாவிட்டால் என்ன பேட்டர்ன், அது ஏன் நடந்தது, பேட்டர்னை வரையறுப்பதாக இன்டென்ட், அதற்கான உள்நோக்கத்தை நாங்கள் நிரூபிக்க முடியும். அதற்கான சந்தர்ப்பமே இலங்கையுடைய நீதி கட்டமைப்புகளுக்குள் இல்லை. ஆகவே அந்த இன்டென்ஷனை நிரூபிப்பதன் ஊடாக இனப்படுகொலையை நிரூபிக்க முடியும் என்பது நிச்சயமா. அந்த பெரிய கோளாறு ஸ்ரீலங்காவுடைய சட்ட முரண்பாடுகள் அங்கே இருக்கிறது. அது மட்டுமல்ல, உள்நாட்டு சட்ட வரையறைகள் என்பது குறிப்பாக ஆண்களுக்கு எதிரான ஆண்களுடைய வன்கொடுமைகள், மேல் ரேப் என்பது குற்றமாக அங்கீகரிக்கப்படவில்லை. உங்களுக்கு தெரியும், பலருக்கு ஸ்ரீலங்காவுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் கூட பல கொடுமைகள், பாலியல் கொடுமைகள் ஆண்களுக்கே நடந்திருக்கு. அதெல்லாம் குற்றமாக வரையறுக்கப்படவில்லை. அது மட்டுமில்லை, இந்த இது குறித்து OASL, அதாவது 2014-15 உருவாக்கப்பட்ட ஐநாவுடைய விசாரணை அமைப்பு, இலங்கை பாதுகாப்பு படையினர் பாலியல் வன்முறை செயல்கள் ஒரு தனிப்பட்ட நிகழ்வு அல்ல, மாறாக தகவல் பெற, அச்சுறுத்த, அவமானப்படுத்த திட்டமிடப்பட்ட ஒரு நிறுவன நீதியான சித்திரவதை கொள்ளை என்று ஐநா விசாரணை அறிக்கை முடிவு செய்து குறிப்பிட்டிருக்கிறது, தன்னுடைய ஆணத்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கிற நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று முன்வைத்த 2022 மார்ச்சிலே கொண்டு வந்த OSLAP, அதாவது ஸ்ரீலங்கா அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட் என்ற அந்த ப்ராசஸ் இப்போ ஒரு பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சாட்சியங்களை ஆராய்ந்து திறனாய்வு செய்து அதனை களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கிறது. அதிலே உங்களுக்கு தேவை என்றால் அதுக்கான அந்த ஆவணத்தை போட்டு விடலாம். ஒரு ஆவணத்திலே குறிப்பாக சென்ற செப்டம்பர் மாதம் வந்த அவருடைய அந்த ஆவணத்திலே 1,20,000க்கு மேற்பட்ட ஆவணங்கள், அது டெஸ்டிமனி, அதாவது சாட்சியங்கள், ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ், அது இதுன்னு சொல்லி எல்லாமா சேர்த்து 1,20,000 ஆவணங்கள் அவர்கள் ஆராய்ந்து தங்களுடைய களஞ்சியத்திலே வைத்திருக்காங்க, ஆவண களஞ்சியத்திலே. அந்த 1,20,000க்கு மேற்பட்ட ஆவணங்களிலே அதற்கு முன்னர் நடந்த ஐநாவில் ஆவணப்படுத்தப்பட்ட விஷயங்கள் உட்பட இப்போது 2021க்கு பிறகு உருவாக்கப்பட்ட, இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கிற
அந்த சாட்சியங்கள் திரட்டும் பொறுமுறை, ஐநாவின் சாட்சியங்கள் திரட்டும் பொறுமுறைன்னு சொல்லிட்டு ஓஸ்லாப் என்ற பொறுமுறை தானாக திரட்டியது 34,000க்கு மேற்பட்ட ஆவணங்கள் சென்ற செப்டம்பர் வரை. மிக ஆயிரக்கணக்கான ஆவணங்கள் திரட்டப்பட்டு கொண்டே இருக்குது. அதிலே 1,20,000 என்று சொல்லப்பட்ட இப்போ சென்ற செப்டம்பர் வரைக்கும் திரட்டப்பட்ட ஆவணங்களிலே 94% மேற்பட்ட ஆவணங்கள் பகிரக்கூடாது, ரகசியம் பண்ணப்பட வேண்டும், குறிப்பாக ஸ்ரீலங்காவுக்கு அது கொடுக்க முடியாது என்று அதை கொடுத்தவர்கள் சமர்ப்பித்தவர்கள் அந்த அந்த நிபந்தனை அடிப்படையில் கொடுத்துருவார். நாங்கள் கொடுத்தவர் உட்பட நாங்களும் அப்படித்தான் கூறினோம். அந்த ஒட்டுமொத்தமாக இருக்கிற சேகரிக்கப்பட்ட ஆவணங்களிலே 94% மேற்பட்ட ஆவணங்கள் ரகசியமாக வைக்கப்படும், ஸ்ரீலங்காவில் கிடைக்காது. அதனுடைய அர்த்தம் என்ன? இவ்வளவு பெரிய பெருந்தொகையான குற்றங்களுக்கான ஆதாரங்கள், சாட்சியங்கள் இல்லாமல் எப்படி ஸ்ரீலங்காவுடைய உள்ளக விசாரணை பொறுமுறை சரியான பேட்டர்னை கண்டுபிடிக்க முடியும்? ராஜதந்திரிகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், வெளிவிவகார அமைச்சர்கள், கருக்குழு நாடுகளுக்கு மிக தெளிவாக சர்வதேச விசாரணையினுடைய அவசியம் உங்களால் தெளிவுபடுத்தப்பட்டது. ஆமாம் ஆமாம், அதற்கு பல உதாரணங்களும் குறிப்பிட்டிருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே சொன்னதுபட குறிப்பாக ஒரு வழக்கு சிங்கராஜா எதிர் இலங்கை உச்ச நீதிமன்றம் 1999 என்ற வரலாற்று முக்கியத்துவம் என்ற வழக்கிலே சர்வதேச உடன்படிக்கைகளில், அதாவது ஐசிசிபிஆர் போன்றவற்றில் ரட்டிஃபை பண்ணினாலும், அதாவது இலங்கை சைன் பண்ணினாலும் அவை தானாகவே உள்நாட்டு சட்டமாக மாறாது என்று கூறி இலங்கையுடைய உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காரு. அது அர்த்தம் என்ன? அங்கே ரட்டிஃபை பண்ணாலா ஜெனசைட்ன்றது குற்றமாக ரட்டிஃபை பண்ண ஏற்றுக்கொள்வதா சர்வதேச மட்டத்திலே அங்கீகரித்த விடயங்கள் இலங்கையின் சட்டக்கோவைக்குள் வரவில்லை. அப்போ இது இப்படியான பல திருதாளங்களை கொண்ட ஒரு மிகவும் பலகீனமான ஒரு உள்ள விசாரணை பொறுமுறை எப்படி சரியான முழுமையான ஒரு விஷயத்தை, குற்றங்களை கண்டுபிடிக்க முடியும் என்பது கிட்டத்தட்ட அவர்களால் மறுதளிக்க முடியாத விதத்தில் அமைந்தது. சர்வதேசத்தை திசை கையில் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதனை ஜெனுவினாக அந்த சொல்லவும் இல்லை, அந்த உண்மையான நோக்கத்துடன் அவை கையெழுத்தப்படவில்லை என்பது அங்கே. சர்வதேச சாசனங்கள், சர்வதேச உடன்படிக்கைகளில் இலங்கை கையொப்பம் வைத்திருந்தாலும் அது உள்நாட்டு நாடாளுமன்றத்தின் ஊடாக சட்டமாக இயற்றப்படவில்லை. ஆகவே உள்நாட்டு சட்டங்கள் மாற்றப்படாத வரை அது உள்நாட்டில் விசாரணை மேற்கொள்ளப்படாது. இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றம் என்பது இலங்கை அரசியலமைப்புக்கும் இலங்கை நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களின் அடிப்படையில் மட்டுமே இயங்கக்கூடிய ஒன்று. ஆகவே இந்த விவகாரங்களை கையாள்வது என்பது சர்வதேச ரீதியில் இருக்கின்ற சட்டங்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பது ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த சர்வதேச விசாரணை என்பதனை சர்வதேசத்தில் இருக்கின்ற எந்த நாடும் இதுவரை கோரவில்லை. ஈழத்தமிழர்களுடைய நிலைப்பாடு அதாக இருக்கலாம், அல்லது உங்களை போன்று வெளிநாடுகளில் அது தொடர்பில் பணியாற்றுகின்றவர்களுடைய நிலைப்பாடு ஒரு சர்வதேச விசாரணையாக இருந்தாலும் அதனை எந்த நாடும் பகிரங்கமாக கோருவது கிடையாதல்லவா? நல்ல கேள்வி. இப்போது நீங்கள் உங்களுக்கே தெரியும், கடந்த 10 வருடத்திலே குறிப்பாக இந்த வருடம் சென்ற வருடம் உட்பட எங்களுடைய 2009 நடந்த அந்த பெரிய குற்றங்கள் அது ஒரு மாடலாக நாங்கள் சொல்லுவது, நீங்கள் ஸ்ரீலங்கா இறுதிக்கட்டத்திலே செய்த அந்த நடவடிக்கைகள், போர் நடவடிக்கை உத்திகள், கையாண்ட வழிமுறைகள் ஒரு மாடலாக டெம்ப்ளேட்டாக மாறி இன்று உலகத்திலே மோசமான குற்றங்கள் நடக்கிற பல ஒரு நாடுகள் அதனை கையாளுகின்றன. நீங்கள் அதற்கு சரியான நேரத்தில் நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தால், ஸ்ரீலங்காவுக்கான ஒரு முக்கியமான அந்த பொறுமுறை ஒன்று உருவாக்கி தீர்ப்பாயத்தை உருவாக்கி இருந்தால் அது ஒரு டிட்டரண்டாக, தடையாக ஏனைய ரோக் கண்ட்ரி, மோசமான நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருந்திருக்கும். இப்போ கூட நீங்கள் அதை செய்யாத விடுவீர்கள் என்பதை கூறணும். அந்த இடத்திலே எங்கள் மத்தியிலே போதிய அளவுக்கு ரிசோர்ஸ் இல்லாத தமிழினம், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவ், எங்களை தவிர இந்த முக்கியமான நாடுகள், அதாவது மியான்மாருக்கு பல நாடுகள், குறிப்பாக முஸ்லீம் நாடுகள், அரபு நாடுகள் மியான்மார் பிரச்சனையை கொண்டு வருவதற்கு பிணைப்பு காட்டின, வளங்களை போட்டின, நாடாக தங்களுடைய ராஜேந்திரிகளை பயன்படுத்தி அந்த பிரச்சனையை முன்னெடுத்து சென்றன. ரஷ்யா உக்ரைன் விஷயத்தில் மேற்குலக நாடுகளும் ஏனைய அதை சார்ந்த நாடுகளும்
மிக இன்று வரை அதை புஷ் பண்ணி கொண்டிருக்கின்றன. ஈரான் விஷயத்தில் கூட உங்களுக்கு தெரியும், பல நாடுகள் ஈரானுக்கு அனுசரணையாக இந்த விஷயங்களை கொண்டு செல்லுங்க. ஆனால் அந்த மாதிரியான ஸ்பான்சர்ஷிப், அந்த மாதிரியான பின்தளம் வந்து எங்களுக்கு குறிப்பாக நாடுகளுடைய சக்தி வாய்ந்த வல்லரசுடைய பின்தளம் கிடையாது. இல்லை. அதிலே எங்களுடைய மக்கள் செய்ய வேண்டியது செய்யாமல் விடுவது என்பது, தாங்கள் வாழுகின்ற நாடுகளிலே அரசியல் அழுத்தங்களை பல்வேறு நாடுகளிலே இன்றைக்கு பறந்து வாழுகிறோம். மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு புலம்பெயர் சக்திகளாக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் எங்களுடைய வளமையான கடமைகளை செய்துவிட்டு திருப்தி அடையாமல் தங்களுடைய நாட்டுகளுக்கு அரசியல் அழுத்தத்தை போட்டு இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் சொல்லி கூறும்போது அதனுடைய கலெக்டிவ் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். இப்போது குறிப்பாக உதாரணத்துக்கு சொன்னால், உலகளாவிய அதிகார வரம்பு என்று சொல்லப்படுற யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷன் கொள்கையை பாவித்து சில குற்றங்கள் அந்தந்த நாட்டு சட்டத்துக்குள்ளேயே இலங்கையில் நடந்திருக்கிற குற்றங்களை கூட விசாரித்து அதுக்கான தண்டனை கொடுக்க முடியும். உதாரணமாக சாங்ஷனை போட முடியும், தடை இழப்பு உத்தரவுகளை போட முடியும். அதனை முதலில் மேக்னிஃபி ஆக்ட் என்று சொல்லப்படுற தன்னுடைய சட்டத்தை பாவித்து அமெரிக்கா தடை போட்டது சில போர்க்குற்றவாளிகளுக்கு. அதனை அதற்கு பிறகு கனடா அந்த நடைமுறை தன்னுடைய சட்டத்தை திருத்தி அதை அப்படி ஒரு தடையை அங்கே போட்டது. நீண்ட காலமாக நாங்கள் இங்கே போராடி, குறிப்பாக 2020 கோவிட் நடந்து வந்த போதும் நாங்கள் அவருடைய பேரை சொல்ல இங்கே ஒரு முக்கியமான எங்களுக்கு சாதகமாக இருக்கிற பல்வேறு எம்பிகளுக்குள்ளே முக்கியமான தெரசா வில்லியர்ஸ் உட்பட பழைய கன்சர்வேட்டிவ் பார்ட்டியில் முக்கியமான எம்பியாக இருந்தவர். அவருடைய அப்படியானவர்களுடைய அழுத்தத்தை கொடுத்து 2020 ஜூலை மாதத்திலே அந்த சட்டத்தை, அதுக்கு பேர் குளோபல் ஹியூமன் ரைட்ஸ் சாங்ஷன் ரெஜிம் ஆக்ட் என்று அந்த சட்டத்தை யூகே பார்லிமெண்ட்லேயே நிறைவேற்றினார்கள். அதற்கு வற்புறுத்தியது பிரித்தானிய தமிழர் பேரையும் இங்கே வாழ்ந்த மக்களும். ஆனால் அந்த அந்த சட்டத்தை பாவித்து தடை போட்டது ஏனைய நாடுகளுக்கு. 2020 கொண்டு வந்த சட்டம் ஏனைய நாடுகளுக்கு எதிராகத்தான் தடை போடப்பட்டதை தவிர ஸ்ரீலங்காவிலுடைய போர்க்குற்றவாளிகளுக்கு எதிராக போடப்படவில்லை. அது பல சந்தர்ப்பங்களை எடுத்து சொல்லி அதுக்கான அழுத்தங்களை போட்டோம். சென்ற வருடம் இந்த இப்போது மாறியுள்ள லேபர் அரசு சென்ற வருடம் அந்த சட்டத்தை இறுதி கட்டத்திலே பாவித்து 4 பேருக்கு எதிராக தண்டனை விதித்துள்ளது, தடை போட்டுள்ளது. ஆனால் அது கூட ஐசிசியை கொண்டு வருவோம் என்ற லேபர் அரசு ஐசிசியை கொண்டு வர முடியாது இப்போது தாங்குது. அதுக்கு எதிராக நாங்கள் போராட வேண்டியிருக்குது. ஆனால் இவ்வளவு அழுத்தங்களை போட்டும் இங்கே அந்த போர்க்குற்றம் என்பது யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷன் பிரின்சிபல் அடிப்படையில் உலகளாவிய அதிகார வரம்பு என்ற சட்டத்தின் அந்த பிரின்சிபலை பாவித்து இங்கே கனடாவிலே யுஎஸ்லே தடை துரதிருஷ்டவசமாக இந்த நாடுகளை விட ஐரோப்பிய நாடுகள், ஐரோப்பிய யூனியன் மனித உரிமை விடயத்தில் மிகவும் காத்திரமான சட்டங்களை வைத்திருக்கிறது. அங்கே இன்று வரை ஒரு நாடு கூட இந்த சட்டத்தை போடவில்லை. பிரான்ஸோ ஜெர்மனியோ நார்வேயோ ஏனைய நாடுகள் எதிலையுமே இந்த சட்டம் போடப்படவில்லை. அங்கே இருக்கிற மக்களும் மக்கள் சார்ந்த அமைப்புகளும் இதனை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அப்படி வெவ்வேறு நாடுகளில், குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் தமிழ் மக்கள் செல்வாக இருக்கிறார்கள், நியூசிலாண்டிலே, இந்த நாடுகளெல்லாம் அடுத்தடுத்து இந்த யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷன் அடிப்படையிலே தடையல் போடப்படும் போது உலகின் கண் முன்னே அது ஒரு புதிய விடயமாக திரும்ப திரும்ப வந்து நிற்கும். எங்களுடைய விஷயம் பேசுபொருளாக இருக்கும். அந்த தவறு இங்கே இருக்கிற மாதிரி தொடரக்கூடாது. அந்தந்த நாடுகளிலே தங்களுடைய பாராளுமன்றங்கள், அரசியல் கட்சிகள் மத்தியிலே இந்த அழுத்தங்களை போட வேண்டிய கடமை அந்தந்த நாடுகளில் மக்களுக்கு இருக்கிறது. இதற்கு அப்பால் இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த ஓஸ்லப் என்ற பொறிமுறை அது முக்கியமான பல ஆவணங்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக காணாமல் போனவர்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பற்றிய ஒரு காத்திரமான ஒரு ரிப்போர்ட் வந்து சென்ற வருடத்துக்கு முதல் வருடம் வந்தது. சென்ற வருடம் இந்த புத்தகம், அதாவது இந்த ஆவணம் வந்திருக்குது, கான்ஃப்ளிக்ட் ரிலேட்டட் செக்ஷுவல் வயலன்ஸ், அதாவது பாலியல் குற்றங்கள் தொடர்பான ஒரு காத்திரமான பதிப்பு இது. இதிலே சொல்லப்பட்ட பல விஷயங்கள் உள்ளன.
அந்த மாதிரியான ஆவணங்கள் வருது. ஏன் இந்த ஓஸ்லெப்பை உருவாக்க வேண்டும் என்று 2021 இந்த குரூப்புக்கு அழுத்தங்களை போட்டோம் என்றால், இந்த சேகரிக்கப்படுகின்ற சாட்சியங்கள் பல்வேறு இடங்களில் சிதறி இருக்கிறது. அங்கே இருக்கிறது, இங்கே இருக்குன்னு சொல்லுவார்கள். ஆனால் அந்த சிதறி இருக்கிற அந்த ஆவணங்கள் ஒரு இடத்தில், அதுவும் உலகின் உச்ச மன்றத்திலே ஒரு இடத்திலே அது சேகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும், அது ஏற்கனவே பல சாட்சியங்கள் திரட்டப்பட்டிருந்தாலும் வெவ்வேறு பொறுமுறைகள் கூட ஓஸ்லாப் முதல், அதாவது ஓஎஸ்எல் 2014, யூஎன் பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட் 2010 திரட்டி இருந்தாலும், முன்னர் திரட்டியவை வந்து ஒரு அதிலே உள்ள எல்லாமே கிரிமினல் ப்ராசிக்யூஷன், குற்றவியல் நீதி விசாரணைக்கு தாக்குப்பிடிக்க முடியக்கூடியது என்று சொல்ல முடியாது, வலுவான என்று சொல்ல முடியாது. அது ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் தான், இப்படி நடந்திருக்கா என்று ஆராயப்பட்டது. ஆனால் இந்த பொறிமுறை வந்து மியான்மருக்கு கொண்டு வந்தது 2018 இந்த யுஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலே மியான்மருக்கு கொண்டு வந்தவுடன் அந்த பொறிமுறையை எங்களுக்கு கொண்டு வருவோம் என்று வற்புறுத்தினோம் 2019. அதிலே மறுத்த குரூப் 2021 நாங்கள் ஏற்கனவே அழுத்தங்களை போட்டுத்தான் இந்த பொறிமுறை வந்தது. அது முற்றுமுழுதாக மியான்மருக்குரிய மேண்டேட்டுகள் போல வலிமை கூடுதலாக இல்லாவிட்டாலும் இந்த பொறிமுறையிலே சர்வதேச குற்றவியல் விசாரணைக்கு ஏற்ற விதமான ஆவணங்கள் சேகரிக்கப்படுகிறது. ஆனால் நீங்களே சொல்லுங்க, இது பிடிஎஃப் போன்ற ஒரு சிலரை தவிர வேறு யாராவது தொடர்ச்சியாக இதற்கு மக்கள் ஆவணங்களை திரட்டி கொடுக்கணும் என்று அக்கறையாக செயல்படுகிறாரா என்றால் கவலைக்குரிய விஷயம். குறிப்பாக சொன்னால், நாட்டிலே வடக்கு கிழக்கில் இல்லை எங்களுடைய தாய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகள் பிரதிநிதிகள் மன்றாட்டமான கேள்வி. நாங்கள் இதுவரைக்கும் அங்கே எந்த ஒரு கட்சியும் தன்னுடைய கூட்டங்களிலே இதை பற்றி விவாதித்து ஒரு செயற்குழுவை போட்டு இதற்கான சாட்சியங்கள் திரட்ட வேண்டும் என்று கடந்த 4-5 வருடங்களாக இந்த சாட்சியங்களை திரட்ட வேண்டும் என்ற ஒரு ஆக்ஷன் கமிட்டியை போட்டு மக்களிடம் சென்று சாட்சியங்கள் திரட்டதாக எங்களுக்கு தெரியவில்லை. அப்படி நடந்தால் நல்லது. இன்று கூட அப்படியான ஊக்கமான செயற்பாடுகள் இல்லை. எப்போது மாநசபை வரும் என்று போட்டி போடுகிறார்களே தவிர தனக்கு பதவி வேணும் என்று இந்த விடயத்தில் எங்களுடைய ஜீவாதாரமான அடிப்படையான இனஅழிப்பு என்பதை நிரூபிக்க வேண்டிய விடயத்தில் செயல்பூர்வமான எந்த நடவடிக்கையும் இல்லாமல் இந்த மக்கள் பிரதிகளாக எப்படி இவர்கள் இருக்கிறார்கள் என்று விளங்கவில்லை. சில முக்கியமான விடயங்களை நீங்கள் தொட்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தீர்கள். குறிப்பாக இனப்படுகொலை பொறுப்புக்கூறல் சார்ந்து சாட்சியங்களை சேகரிக்கின்ற விடயம் அல்லது சாட்சியங்களை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு அனுப்புகின்ற விடயங்களில் இங்கிருக்கின்ற கட்சிகளாக இருக்கலாம், அமைப்புகளாக இருக்கலாம், மிகப்பெரிய அளவு பணியாற்றுவது கிடையாது. இங்கு அவர்களுக்கு பாதுகாப்பு சார்ந்த அச்சுறுத்தல்களும் உண்டு. அதே நேரம் வெளிநாடுகளில் இருக்கின்ற பல்வேறு அமைப்புகள் பல்வேறு விடயங்களை முன்னெடுத்தாலும் இந்த சாட்சியங்களை சேகரிக்கின்ற பொறுமுறை சார்ந்து பயணிப்பது என்பது மிக பெரிய அளவில் கிடையாது என்பது உங்களுடைய பார்வை. அவ்வாறான பார்வைகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் பணியாற்றுகின்ற பல்வேறு தரப்பினருடைய பார்வைகளில் ஒன்றாக இருக்கின்றது. அது ஒரு தமிழ் இனத்தினுடைய ஒரு குறைபாடாகவும் சுட்டி காட்டப்படுகின்றது. இவ்வளவு நேரமும் பல்வேறு கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக நன்றிகள். நன்றி. இப்போது கூட கடைசியாக ஒரு விதத்தை சொல்லி முடிக்கிறேன். இப்போது கூட இந்த ஓஸ்லாப் வந்து வர செப்டம்பர்லே ஒரு முக்கியமான இன்னொரு ரிப்போர்ட்டை விடுகிறதுக்கு தயார்படுத்துகிறார்கள். நாங்கள் அதிலே ஒரு குறிப்பிட்ட செக்ஷனை ஃபைல்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். வருகின்ற ஒவ்வொரு வருடமும் இந்த முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்புக்கு எதிரான ஒரு நினைவுகூரல் இங்கே ட்ரஃபல்கர் ஸ்கொயர்லே நாங்கள் வைப்பதுண்டு. அதிலே இந்த ஒரு மாக்கி இருக்கும். அதில் எங்களுடைய வாலண்டியர்ஸ் வந்து இந்த சாட்சியங்களை திரட்டுவதற்கான அனுசரணையாக மக்களிடம் செல்வார்கள். அங்கே இப்போ இந்த முறை அதிலே சில விஷயங்களே இன்னும் குறிப்பாக ஃபோக்கஸ்டாக சில விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போக போகிறோம். இப்போது அவசரமாக நீங்கள் எங்களிடம் தரலாம் அல்ல நேரடியாக கொடுக்கலாம். மனிதாபிமான உதவிகளுக்கு எதிரான தாக்குதல்கள், அதாவது உணவு மருந்து போன்றவற்றுக்கு எதிரான தாக்குதல்கள், மனிதாபிமான உதவி கொண்டு வரும் பணியாளர்கள் மற்றும் ஏசிஎஃப் போன்றவற்றுக்கு எதிரான தாக்குதல்கள், உணவு மருந்து தடைகளை போர் ஆயுதமாக பயன்படுத்தியது போன்ற விடயங்கள், அதனுடன் சேர்த்து அதுக்கு முன்னர் நடந்த பொருளாதார தடையையும் இதோடு நினைத்து ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டாக வழங்குவதற்கு அதனை ஓஸ்லெப் அதனை பாவித்து தன்னுடைய ரிப்போர்ட்டை உள்வாங்குவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம்.
இது சம்பந்தமாக யாராவது காத்திரமான ஆவணங்கள் இருந்தால் அல்லது அனுபவங்கள் இருந்தால் எங்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம், அல்லது ஓஸ்லிப்போடு நீங்கள் நேரடியாக அந்த பொறுமையோட நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த வரப்போகின்ற ரிப்போர்ட்டை பலப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். இவ்வளவு நேரம் எங்களுடன் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பரிமாறியமைக்கு உங்களுக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.